ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சைபர் எக்ஸ்டி. இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளட்டர் இன்ஸ்டாலேஷன் அண்ட் கம்ப்ளீட் செட்டப் ஆன் விண்டோஸ். ஃப்ளட்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி சமைக்கிற வரைக்கும் இந்த வீடியோவில் எல்லாமே கம்ப்ளீட்லி ஃபுல் செட்டப் இருக்கும். யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்னு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ எதுக்குன்னா, உங்கள் அப்ளிகேஷன்ஸை வந்து ஒரு விர்ச்சுவல் டிவைஸில் ரன் பண்ணுறதுக்கு, அதாவது எமுலேட்டரை வந்து ஏற்றி அதில் வந்து உங்கள் அப்ளிகேஷன்ஸை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு தான் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ தேவைப்படுது. உங்களுக்கு வேணால் நீங்கள் இதுலேயுமே ஒர்க் பண்ணலாம். பட் நான் இதை வந்து ஜஸ்ட்டு எமுலேட்டருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவை. ஸோ அதுக்காக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் எல்லா டவுன்லோட் லிங்க்ஸையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒவ்வொன்றா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு தேவையானது வந்து டாட் எஸ்டிகே வந்து இந்த சைட்குள்ளே போய் டாட்டுடைய வேர்ஷன்ஸ் இருக்கும். டாட்டுடைய வேர்ஷன் லேட்டஸ்ட் எதாக இருக்கோ உங்கள் சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜிப் ஃபைலாக தான் வரும். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து அப்ளிகேஷன், இது வந்து ஜிப் ஃபைல். இது அதாவது டாட்டும் ஃப்ளட்டரும். டாட் முடிச்சிட்டா தென் ஃப்ளட்டருக்கு போயிடலாம். ஃப்ளட்டர் எஸ்டிகே டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா வரும். அதில் ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி விண்டோஸ் சூஸ் பண்ணி ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஃப்ளட்டருடைய ஸ்டேபிள் ஜிப் ஃபைல் இருக்கும். அதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். இப்போது இது மேபி ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லேட்டஸ்ட் வந்திருக்கலாம். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதையும் ஜிப் ஃபைலாக தான் வந்து டவுன்லோட் ஆகும். அண்ட் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது, அதுதான் கிட்டு. ஸோ திருப்பி நீங்கள் வந்து ஒரு ஹெட்ஸில் போய் கிட் டவுன்லோட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லிங்க் பண்ணி கிட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டு எதுக்குன்னா, இதில் வந்து எந்த இஷ்யூஸுமே வராது. ரன் ஆகிறப்போ அது கிட்டு வந்து ஒரு எசென்ஷியல் மாதிரி. அண்ட் கிட்டோடைய யூசேஜ் என்னன்றது வந்து ஒரு தனி வீடியோவாக போடுவோம். அதை ஃப்ளட்டருக்கும் கிட்டுக்கும் என்ன ஒரு ரிலேஷன்றது அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கிட்டை ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டவுன்லோட் பண்ண ஜிப்ஸ் எல்லாத்தையும் அன்ஜிப் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இந்த ஃப்ளட்டர் ஃபோல்டரை நான் என்னுடைய டிசைட் ஃபோல்டரில் வந்து நான் போட்டு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். இங்கே போட்டுட்டு நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஃப்ளட்டர் மட்டும் டாட் கம்மி ஃபைல் தான். ஸோ அது சீக்கிரமாக அன்ஜிப் ஆயிரும். பட் ஃப்ளட்டர் வந்து டைம் எடுக்கும். ஸோ பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். அன்ஜிப் ஆனதுக்கப்புறம் உள்ளே வந்து போய் அதில் பின் ஃபோல்டர்னு ஒன்று இருக்கும். அந்த பின்னை கிளிக் பண்ணி அவங்க அந்த அட்ரஸ் பார்த்து காப்பி பண்ணணும். ஸோ அந்த அட்ரஸ் பார்த்து காப்பி பண்ணி என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். அங்கே வந்து பார்த்துன்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் வந்து எடிட் கொடுத்து பேஸ்ட் பண்ணணும். அதாவது ஓப்பன் பண்ணி என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்னு இருக்கும். அங்கே கிளிக் பண்ணி பார்த்து செலக்ட் பண்ணி எடிட் கொடுத்து அங்கே நியூவில் போய் இதை பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அதே மாதிரி நீங்கள் டாட்டுக்கும் வந்து பண்ணணும். எப்படி வந்து நம்ம ஃப்ளட்டரை வந்து ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி அதில் போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி டாட்டுக்கு ஒரு தனியாக ஒரு ஃபோல்டரை போட்டு பிரித்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கு ஒரே ப்ராசஸ் தான். அண்ட் இதில் வந்து நீங்கள் ஃப்ளட்டருக்கு தான் ஃபஸ்ட்டு இது பண்ணணும். ஃப்ளட்டருடைய பார்த்து தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணணும். ரெண்டாவதாக தான் டாட்டுடைய பார்த்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக வார்னிங் வருது. பட் இது பெரிய இஷ்யூ இல்லை. பட் இதுக்கு முன்னாடி வந்து இந்த வார்னிங் வரல. ஃப்ளட்டர் ஃபஸ்ட்டு வரணும், டாட் செக் அதுக்கு உள்ளே வந்து இப்போ நீங்கள் இது பண்ணணும், பார்த்து பேஸ்ட் பண்ணணுன்றது. ஸோ அது மட்டும் பார்த்து பேஸ்ட் பண்ணுறப்ப பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளட்டர், தென் அதுக்குள்ளே டாட் வரணும். அதனால அது செகண்ட்ரியாக வைக்க சொல்லுது. அதுக்கடுத்து என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் ப்ராம்ப்ட் போய்ட்டு ஃப்ளட்டர் டாக்டர்னு ரன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்படி வர்றது வந்து எல்லாத்துலேயுமே வந்து க்ரீன் டிக் விழுந்துருக்கும்.
அது வந்து எதுக்கு ஃப்ளட்டர் டாக்டர் முதல்ல எதுக்கு ரன் பண்ணுறோன்னா, ஃப்ளட்டர் கரெக்டாக தான் ரன் ஆகுதா, ஃப்ளட்டர் எல்லாமே செட்டப் முடிஞ்சிருக்கா, பக்காவாக இருக்கான்றதுக்கு தான் ஃப்ளட்டர் டாக்டர். அதில் வந்து இந்த க்ரோமும் விஎஸ் ஸ்டுடியோ கோடுன்னு கேட்கும், அதை மட்டும் விட்டுருங்க, அது நமக்கு பெருசாக தேவையில்லை. நீங்கள் அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்குள்ளே போய்க்கலாம். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு டிவைஸ் மேனேஜரை கிளிக் பண்ணி நியூ டிவைஸ்ன்னு கொடுத்து க்ரியேட் நியூ விர்ச்சுவல் டிவைஸ்ன்னு கொடுத்து உங்களுக்கு டிவைஸோட ஸ்பெசிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. எந்த டிவைஸ் மாடல் வேணும். ஃபோனில் வந்து நான் பிக்சல் சூஸ் பண்ணி பிக்சலில் வந்து 7A கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து எந்த சாஃப்ட்வேர், அதாவது எந்த ஓஎஸ் வேணும் உங்களுக்கு. எனக்கு நான் 14 கிளிக் பண்ணிக்கிறேன். ஆண்ட்ராய்ட் 14 செலக்ட் பண்ணி டிவைஸ் நேம் வேணால் மாற்றி டிவைஸ் இங்கே வந்துடுச்சு. இதை நம்ம வந்து விஎஸ் கோடில் பார்த்துப்போம். இதுக்கப்புறம் விஎஸ் கோடுக்குள்ளே போய் எக்ஸ்டென்ஷன் வந்து ஏற்றிக்கோங்க. டாட்டோடைய எக்ஸ்டென்ஷன், ஃப்ளட்டரோடைய எக்ஸ்டென்ஷன், அதுக்கப்புறம் எமுலேட்டருக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன். மூணுத்துக்குமே தனித்தனி எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. மூணுத்தையுமே கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும், எந்த எரரும் வராது, உங்கள் அப்ளிகேஷனுமே வந்து பர்ஃபெக்டாக ரன் ஆகும். ஸோ ஃப்ளட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு iOS எமுலேட்டர் அதை கிளிக் பண்ணி அதில் வந்து எக்ஸ்டென்ஷன் செட்டிங்குள்ளே போய்க்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்டென்ஷன் செட்டிங் போனீங்கன்னா அங்கே வந்துட்டு எமுலேட்டர் பாத் ஃபார் விண்டோஸ்ன்னு இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் பாத் இருக்கும். அது எப்படி எடுக்கணுன்னா விண்டோஸ் ஆர் கிளிக் பண்ணி அப்படின்னா விண்டோஸ் ஆர் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள், நான் இங்கே என்ன டைப் பண்ணியிருக்கணும், ஆப் டேட்டான்றதை வந்து பர்சன்டேஜ்குள்ளே வச்சு முடிச்சுட்டு தென் ஆப் டேட்டாவை கிளிக் பண்ணி அதில் லோக்கல் ஃபோல்டருக்குள்ளே போய் அதில் வந்து ஆண்ட்ராய்ட் செலக்ட் பண்ணி எஸ்டிகே, அதுக்குள்ளே வந்து எமுலேட்டர், இதுக்குள்ளே போய் இந்த பாத்தை கரெக்டாக காப்பி பண்ணி அங்கே எங்கே பார்த்து கேட்டுச்சு பார்த்தீங்களா, அங்கே வந்து நீங்கள் கரெக்டாக பேஸ்ட் பண்ணணும். அப்போ தான் உங்கள் எமுலேட்டர் வந்து விஎஸ் கோடு ஆக்சஸ் எடுத்து உங்களுக்கு உங்களுடைய அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு தான் இந்த பாத் செட்டப்பு. இந்த பாத்தை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ரன் ஆயிரும். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனை ரன் பண்ணி பார்ப்போமா. உங்களை ஒரு ஃபோல்டர் செலக்ட் பண்ணி ரன் இந்த ஃப்ளட்டர் ஃபஸ்ட்டு இதில் ரன்னெல்லாம் வந்து ஃப்ளட்டர் சீரிஸ் போடுறப்ப கரெக்டாக உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ஜஸ்ட்டு க்ரியேட் பண்ணி ரன் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு ஒரு ஃப்ளட்டர் ப்ராஜெக்டை. அவ்வளோதான், ஒரு டெமோ ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது வர்ச்சுவல் டிவைஸ் வந்து பூட் பண்ணியாச்சு. இப்போது ரன் கொடுத்தா ரன் ஆகும். ஸோ ரன் கிளிக் பண்ணிடுவோமா, ஸ்டார்ட் பண்ணிக்கோ, ரன் ஆகிட்டுருக்கு. ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டிருக்கேன். ஸோ இதில் டிஃபால்ட்டாக ஒரு டெமோ ப்ராஜெக்ட் வரும். அந்த டெமோ ப்ராஜெக்டை இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், நம்மளுடைய ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. அண்ட் செட்டப்பும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு, எந்த எரர்ஸும் வரல. அப்படி உங்களுக்கு எதாவது எரர்ஸ் வருதுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஆன் CyberAX. பாய்.